இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ரூஹா எழுப்புதல் நேரத்திற்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம். உங்கள் ஆசீர்வாதத்திற்காக போதகர் ஆல்வின் தாமஸ் அவர்கள் கொடுக்க போகும் தேவ வார்த்தையை கேட்போமா? ஹல்லேலூயா. இந்த மாதம் ஆண்டவர் நமக்கு ஒரு அருமையான ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறார். என்னுடைய இருதயம் அதிகமாய் சந்தோஷப்படுகிறது. ஆண்டவர் நாம் கர்த்தருக்குள் செழிப்பாய் இருப்பதற்கு நம்மோடு என்ன செய்ய விரும்புகிறார்? நாம் எப்படி நம்முடைய ஆசீர்வாதத்தை இழந்து போகாமல் அதை பாதுகாத்துக் கொள்வது? ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதம் தான் என்ன? சில வசனங்களை இன்றைக்கு உங்களுக்கு விசேஷமாய் கொடுக்க விரும்புகிறேன். 25வது சங்கீதம் 13. அவன் ஆத்துமா நன்மையில் தங்கும், அவன் சந்ததி பூமியை சுதந்தரித்துக் கொள்ளும். தாவீதை கர்த்தர் செழிக்க செய்த ரகசியம் இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. தாவீதை கர்த்தர் எதனால் செழிக்க செய்தார்? தன்னுடைய அனுபவத்தை தாவீது ஷேர் பண்றார் இந்த சங்கீதத்தில். அவர் சொல்றாரு, கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் எவனோ அவனுக்கு தாம் தெரிந்து கொள்ளும் வழியை போதிப்பார். அவன் ஆத்துமா நன்மையில் தங்கும், அவன் சந்ததி பூமியை சுதந்திரித்துக் கொள்ளும். கர்த்தருடைய ரகசியம் அவருக்கு பயந்தவரிடத்தில் இருக்கிறது, அவர்களுக்கு தம்முடைய உடன்படிக்கையை தெரியப்படுத்துவார். 3 வசனங்களையும் பாருங்கள். இவர் சொல்றாரு, ஆண்டவருடைய ஆசீர்வாதம் யார்கிட்ட இருக்குது, அது எப்படி இருக்குது, அதனால மனுஷன் எப்படி ஆசீர்வதிக்கப்படுவான்? வேர் இஸ் தி பிளெஸிங்? யாரிடத்தில் இருக்கிறது? கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன், அவரிடத்திலே ஆண்டவருடைய ரகசியம் இருக்கிறார். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நம்ம வாழ்க்கையில பிசினஸ் பண்ணணும்னா ரகசியம் தெரியணும். என்ன ரகசியம்? எப்படி பிசினஸ் பண்ணணும்ன்ற ரகசியம் தெரியணும். அதனுடைய வெளிப்பாடு இருந்தா தான் நம்ம பிசினஸ்ல நம்ம பெருக முடியும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல விரும்புறீங்க? நான் கடந்த நாட்களிலே ரெட் ஹில்ஸ் பகுதிக்கு நான் காரில் டிராவல் பண்ணி போக நேரிட்டது. நான் அப்படி டிராவல் பண்ணி போகும்போது நிறைய கம்பெனி பார்த்தேன். இந்த கம்பெனியில் சில கம்பெனிகள் திறந்திருக்கிறது, சில கம்பெனி மூடி இருக்கு. நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஆண்டவரே ஏன் சில கம்பெனி மூடி இருக்கு, ஏன் சில கம்பெனி திறந்திருக்குது? ரொம்ப அழகா ஆண்டவர் எக்ஸ்பிளைன் பண்ணாரு. சிலருக்கு இந்த பிஸ்னஸை எப்படி பண்ணுன்ற ரகசியம் தெரியல. அவர்களுக்கு ரகசியம் தெரியாததுனால அவர்கள் ஏமாந்து போய் தோற்று போய் விட்டார்கள். ஆனால் சிலருக்கு அந்த ரகசியம் வெளிப்படுத்தப்பட்டது. ஐயா, நீங்க ஒரு ரோட்டு கடையில் இருக்கிற ஒரு காஃபி வெண்டிங் மெஷின் வச்சிருக்கலாம், இல்ல நீங்க ஒரு பெரிய கம்பெனி நடத்தலாம். எல்லாத்துக்குமே ஒரு ரகசியம் இருக்கு, எல்லாத்துக்கும் ஒரு சீக்ரெட் இருக்குது. அந்த சீக்ரெட்டை ஆண்டவர்கிட்ட கேட்டு வாங்கினா அந்த ஆசீர்வாதம் நம்முடைய வாழ்க்கையில தங்கும். இந்த 13ஆம் வசனத்துல அவன் ஆத்துமா நன்மையில் தங்கும்னு போட்டிருக்குல்ல, அதனுடைய அந்த NIV டிரான்ஸ்லேஷன் சொல்லுது, அவன் தன் வாழ்வை செல்வ வாழ்வாக கழிப்பான், அவன் பிள்ளைகள் தேசத்தை சுதந்தரிப்பார்கள். இதான் உங்களுக்கு தீர்க்க தரிசன வார்த்தை. சொல்லுங்க ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவன் வாழ்வை எப்படி கழிப்பானா? செல்வ வாழ்வாக. He will spend his days in prosperity and his descendants will inherit the land. இன்னைக்கு ஆண்டவர் சிலருக்கு இந்த ஆசீர்வாதத்தை கொடுக்க விரும்புகிறார். God wants us to prosper. எத்தனை பேருக்கு செழிக்கணும்னு ஆசையா இருக்கு? ஆண்டவர் யாரை உயர்த்தணும்னு நினைக்கிறாரோ அவங்க கையில ஒரு தொழிலை கொடுக்கிறார். பிரசங்கம் பண்றதுக்கு ஒரு அபிஷேகம் இருக்கிறது, பாடுவதற்கு ஒரு அபிஷேகம் இருக்கிறது. அதே போல கர்த்தர் கொடுக்கிற பொருளாதாரத்தை பெருக வைக்கிறதுக்கும் ஒரு அபிஷேகம் தேவை. அல்லேலூயா. அந்த அபிஷேகத்தை தான் இன்னைக்கு உங்க மேல நான் ரிலீஸ் பண்ண போகிறேன். போன மாசத்துல இருந்து என் உள்ளத்துல ஆண்டவர் சொல்றாரு, பெருகுகிற அபிஷேகம் என்று ஒன்று இருக்கிறது. எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல பாருங்க, ஆபிரகாமுக்கு ஆண்டவர் அந்த அபிஷேகத்தை கொடுத்திருந்தார். அதனால்தான் அந்த அபிஷேகத்தின் மூலமா அவர் பெருகினார். எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம், நிச்சயமாக நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்றார். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன் சொல்லுங்க. இந்த அவன் பொறுமையாய் காத்திருந்து இந்த வாக்குத்தத்தத்தை அவன் சுதந்தரித்து கொண்டான், பெற்றான். எல்லாரும் சொல்லுங்க, பெற்றான். பெற்றான்ற வார்த்தையை அண்டர்லைன் பண்ணுங்க. அழகா சிம்பிளா பெற்றான் அப்படின்னு போட்டுருக்குது. ஆனா அவன் சொல்லப்பட்ட வார்த்தையை அப்படியே சுதந்திரித்தான். சொல்லுங்க அல்லேலூயா.
ஏன்னா கர்த்தருடைய பிள்ளைங்களுக்கு அப்படிதான் ஆண்டவர் சொல்றாரு, நீங்க மேலதான் போவீங்க, நீங்க கீழே வர மாட்டீங்க. நான் உன்னை கீழாக்காமல் உன்னை மேலாக்குவேன் ஆண்டவர் சொல்லியிருக்காரு. அப்ப ஏன் நம்மளால மேலாக்க முடியல? சில நேரத்தில் ஆண்டவர் சொல்லுவாரு, நான் உன்னை பெருக பண்ணுவேன்னு, அதை காத்திருக்கணும். அதான் எபிரேயர் 6:15 வாசிக்கிறோம். ஆபிரகாம் காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றான். இந்த மாசம் இந்த வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொள்கிற நீங்கள் இந்த வருஷம் கடைசிக்குள்ள அதை பெற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். ஆண்டவர் இன்னைக்கு உங்க கையில இந்த வாக்குத்தத்தத்தை மட்டும் இல்ல, இந்த ஆசீர்வாதத்தை கையில கொடுத்து சொல்றாரு, வாங்கிக்கோப்பா. வாசிங்க 3 யோவான் 1:2. பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்கும்படி வேண்டுகிறேன். நான் விசுவாசிக்கிற தெய்வம், நாம் வணங்குகிற தெய்வம் பொய் சொல்ல மாட்டார். அவர் பொய் சொல்ல மனுஷனே கிடையாது. அவர் சூழ்நிலையை பார்த்து தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவர் அல்ல. இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை நாளைக்கு மாறும் என்பதை அறிந்து அவர் ஃபியூச்சர்ல இருந்து நம்ம கிட்ட பேசுறார். சொல்லுங்க அல்லேலூயா. ஒரு அப்பா என்ன பண்ணாரா, 2 நாள் ஊருக்கு போயிருந்தாராம். ஊருக்கு போன உடனே அவங்க பையன் கேட்டானா, டாடி நீங்க எங்க போயிருந்தீங்க? அந்த அப்பாவுக்கு சும்மா இருக்க முடியல. மகனை எப்படி அவனுக்கு சமாதானம் சொல்றதுன்னு தெரியல. ஸோ அவர் போன அவருடைய அந்த கான்ஃபரன்ஸ் ஃபியூச்சர் ஜெனரேஷன். ஸோ இவர் சொன்னாரா, தம்பி நான் ஃபியூச்சருக்கு போயிட்டு வந்தேன் தம்பி. அவன் உடனே அசந்து போயிட்டான். டாடி என்ன சொல்றீங்க, ஃபியூச்சருக்கா? ஆமா, நான் ஃபியூச்சருக்கு போயிட்டு வந்தேன். அப்புறம் அப்படின்னு எங்கள் அப்பாவுக்கு பார்த்தாரு, பையன் நல்லா பிடிச்சிக்கிட்டான் அப்படின்னு சொன்னோன்னே இவர் இன்னும் கொஞ்சம் கப்ஸா விட ஆரம்பிச்சிட்டாரு. என்னன்ட்டு இவர் சொல்றாரு, தம்பி நீ பெருசாகி எவ்வளோ அழகா இருக்க தெரியுமா? அப்படியா டாடி, அப்படியா டாடி, அப்படியா டாடி. உடனே அந்த பையன் கேட்டான், டாடி நான் பெருசான உடனே நான் பைக்கெல்லாம் ஓட்டுறேன்னா? ஆமாம் சூப்பராக பைக் ஓட்டுற. அப்புறம் நான் பெருசான உடனே நிறையா முடியெல்லாம் இருக்குதா? ஆமாம் சூப்பராக இருக்கிற. அப்புறம் பெருசான உடனே நான் நல்லா என்னென்ன பாடுறேன்னா? உடனே அவங்க டேடி சொல்கிறார், தம்பி நீ பெருசாகி பெரிய ஆளாகி பயங்கரம் பாப்புலராக இருக்கிற. நிறைய ஆத்துமாக்கள் உன்னை தேடி ஓடி உலகம் முழுசுல வர்றாங்க. கர்த்தர் உன்னை பெரிய ஆளாக உயர்த்தி வச்சிருக்கிறார். சொன்ன உடனே அவங்க பையன் கண்ணை மூடி சொன்னானா, தேங்க்யூ ஜீசஸ். இப்போ அந்த போதகர் யோசித்தாரா, நான் சும்மா என் மகனுக்கு பொய் சொல்றேன், ஃபியூச்சருக்கு போய் அவன் எப்படி இருப்பான்னு பார்த்து பொய் சொன்னாலே என் மகன் இவ்வளவு சந்தோஷப்படுறானே, உண்மையாவே என் ஃபியூச்சரை பார்த்துட்டு என்கிட்ட பிரியமானவனே உன் ஆத்துமா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இருப்பாய் என்று ஃபியூச்சரை பத்தி சொல்ற என் ஆண்டவர் சொல்றது எப்படி பொய்யா போகும்? ஒரு வசனத்தை வாசிக்க போகிறோம். வாசிங்கள் சங்கீதம் 35:27. என் நீதி விளங்க விரும்புகிறவர்கள் கெம்பீரித்து மகிழ்ந்து தமது ஊழியக்காரனுடைய சுகத்தை விரும்புகிற கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக என்று எப்போதும் சொல்ல கடவர்கள். இங்கே தமது ஊழியக்காரனுடைய சுகம் என்று போட்டிருக்கிறது. இதை வேலைக்காரன் என்றும் சொல்லலாம். இது ஒரு மனிதன் தன்னை ஆண்டவருக்கு முன்பாக தாழ்த்துகிற ஒரு வார்த்தை. சர்வன்ட் என்று தன்னை தாழ்த்தி இந்த வசனத்தை அவர் சொல்கிறார். தமது ஊழியக்காரனுடைய சுகத்தை விரும்புகிற கர்த்தர். நான் இன்னைக்கு ஆண்டவருக்கு ஒரு பேர் வைக்க போறேன். என்ன பேர் தெரியுமா? யெகோவா ஈரே, யெகோவா ஷம்மாலாம் இல்ல, என் சுகத்தை விரும்புகிற கர்த்தர். தம்முடைய ஊழியக்காரர்களுடைய சுகத்தை விரும்புகிற கர்த்தர், தம்முடைய தாசர்களுடைய சுகத்தை விரும்புகிற கர்த்தர். பாருங்க, நமக்கு யாரையாவது ஆசீர்வதிக்கணும்னு ஆசை இருந்துச்சுன்னா, மனசுல விருப்பம் இருந்துச்சுன்னா ஆசீர்வதிக்க மாட்டோமா இல்லையா? அதே மாதிரிதான் ஆண்டவரும் நம்ம ஆசீர்வதிக்க விருப்பப்படுறார். என்னாகமம் 24:1 அதுதான் நம்ம வாசிக்கிறோம். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பெரிய, அவருக்கு இஷ்டம் என்னன்னா இஸ்ரவேலை ஆசீர்வதிக்கணும், என் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கணும், என் பிள்ளைங்க நல்லா சுகித்து இருக்கணும், அவங்க செழிக்கணும். அதுக்கு தான் ஆண்டவர் என்ன பண்றாரு, இன்னைக்கு சில பேரோட உடன்படிக்கை ஏற்படுத்த போகிறார். வாசியுங்கள் உபாகமம் 8:18 வசனம். உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக, அவரை உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தம்முடைய உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்படி இந்நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வர்யத்தையும் சம்பாதிக்கிறதற்கான பலனையும் உனக்கு கொடுக்கிறவர். அது எதுக்காக கொடுக்கிறாரு? தம்முடைய உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்படி. நான் சொல்றேன், உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று அவர் கொடுத்த உடன்படிக்கையை அவர் இன்னைக்கு உறுதிப்படுத்த போறார். ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கான பலனை கொடுக்க போறாரா? அதை எப்படி பண்ண போறா? இதுதான் உங்களுக்கு உடன்படிக்கை. இன்னையிலிருந்து நீங்க லாஸ்ட்ல போவே கூடாது.
கர்த்தர் உங்களை மேல கொண்டு போவார். நான் விசுவாசிக்கிறேன், எங்களை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர், இந்த பிசினஸ்மேன் ஃபெலோஷிப்பை நடத்த சொன்னவர் உண்மை உள்ளவர், இங்கே வருகிறவர்கள் செழிப்பார்கள், கர்த்தருடைய வார்த்தையின்படி நடக்கிறவர்கள் செழிப்பார்கள், அதன் நிமித்தமாய் மற்றவர்கள் செழிக்க போகிறார்கள், மற்றவர்களை ஆசீர்வாதத்துக்குள் நடத்த போறோம். சொல்லுங்க ஆமென். ஆண்டவருடைய கண்ணு சாதாரண கண்ணு இல்லை. அவர் கண்ணு பூமி ஃபுல்லா தேடிட்டு யாரை நான் ஆசீர்வதிக்கிறது, யாரை நான் உயர்த்துறது. 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 16:9. தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. யாரை நான் ஆசீர்வதிக்கிறது, யாரை நான் உயர்த்துறது, யாரை நான் கனப்படுத்துறதுன்னு கர்த்தர் பார்த்துக்கிட்டே இருக்கிறார். அவருடைய வேலையே என்ன தெரியுமா? யாரை உயர்த்தலாம். ஆண்டவருடைய இருதயமே இன்னைக்கு யாரை ஆசீர்வதிக்கலாம், அவர் கண்ணை தேடிக்கிட்டே இருக்குது. இப்போ இந்த மாசம் கர்த்தருடைய கண் இங்க தேடிக்கிட்டு இருக்குது. யாரை ஆசீர்வதிக்கணும்? உண்மையான செழிப்புனா என்ன தெரியுமா? ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதத்தை மற்ற எல்லாருக்கும் ஆசீர்வாதமா இருக்கும்படி பெருக்குகிறவர்கள் தான் உண்மையான செழிப்பை பெறுகிறவர்கள். தனக்குத்தானே வாழ்ந்தா நீங்க ஒரு வட்டத்துக்குள்ளதான் இருப்பீங்க. என்னைக்கு மற்றவங்களுக்குன்னு பெருசா மாறுறீங்களோ, கோல்கேட்டுடைய கதை தெரியுமா உங்களுக்கு? கோல்கேட் அதை ஃபார்ம் பண்ணவர், அவர் ஒரு சின்ன பையன், ரொம்ப ஒரு பெரிய வாலிபன் கூட கிடையாது, ரொம்ப இளம் வயசு. அவங்க வீட்டில் வறுமை, கையில் கொஞ்சம் காசு எடுத்துக்கிட்டு, நினைக்கிறேன் 1 பவுண்டு நினைக்கிறேன், 1 பவுண்டு எடுத்துக்கிட்டு பட்டணத்துக்கு புறப்பட்டு போகிறார். போகிற வழியில் ஒரு பிரசங்கியாரை பார்த்தார். அந்த பிரசங்கியார் சொன்னார், ஜெபம் பண்ணி அனுப்புகிறேன்ப்பா, வா ஜெபம் பண்ணி சொன்னார். நீ எடுக்கிற எல்லாத்துலேயும் 1 பவுண்டுக்கு 10 ஷில்லிங்ஸை நீ ஆண்டவருக்கு நீ தசம பாகமாக போட்டு நிச்சயமாக கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். அவன் போனான், வியாபாரம் பண்ணான், அந்த 1 பவுண்டை போட்டான். அவருக்கு சொல்லி அனுப்பிச்சாரு, நீ சோப் ஆயில் பிஸ்னஸ் பண்ண போற, அதன் மூலமா ஜனங்களுடைய அழுக்க கழுவுறது மட்டும் இல்லை, அவருடைய பாவ அழுக்க கழுவுறதுக்கு நீ இந்த விதைக்கணும், இந்த 1/10 விதைக்கணும்னு சொல்லி அனுப்பியிருக்காரு. ஸோ அவன் எடுத்து கொண்டு வந்து அந்த சோப் ஆயில் ஆரம்பிச்சிருக்கிறாரு. அதை அவர் எடுத்து பயன்படுத்தும் போது 2வது ஷீலிங் வந்துச்சு. அதிலிருந்து அவர் 10 சென்ட் எடுத்து வச்சாரு. அதுக்கப்புறமா அவருக்கு 100 பவுண்டு வந்துச்சு, 10 பவுண்டு எடுத்து வச்சாரு. அப்புறம் 1000 பவுண்டு வந்துச்சு, 100 பவுண்டு எடுத்து வச்சாரு. அப்புறம் அந்த 1000 பவுண்டு அதெல்லாம் வர ஆரம்பிச்ச உடனே அவர் சொன்னார், இல்லை நான் ஆண்டவருக்கு இப்போ 20 பவுண்டு 20% எடுத்து வைக்க போகிறேன், 10th இல்லை, நான் 20% எடுத்து வைக்க போகிறேன். அதையும் கர்த்தர் ஆசீர்வதிச்சு பெருக பண்ணிருக்க. அப்புறம் அவர் சொல்லியிருக்காரு 40%, 50%, கடைசியில் 5% வச்சுட்டு 95% இன்னைக்கும் கோல்கேட் பால்மோலிவ் என்கிற ஸ்தாபனத்தினுடைய பொருளாதாரம் உலகம் முழுசும் கொடுக்கப்படுகிறது. 95% கொடுக்குறாங்க. ஆனாலும் கோல்கேட் பால்மோலிவ் பேஸ்ட் உலகத்தில் இல்லாத தேசமே கிடையாது. எந்த தேசத்துக்கு போனாலும் கோல்கேட் பால்மோலிவ் இருக்கிறது. காரணம் என்ன? ஒரு மனுஷன் தீர்மானித்தான், என்னை கர்த்தர் ஆசீர்வதித்தால் நான் மற்றவர்களை ஆசீர்வதிப்பேன். அது எங்கிருந்து ஆரம்பிச்சு? அவர் குறைவா இருக்கும் போதே கொடுக்க ஆரம்பிக்கும் போது கர்த்தர் அவரை பெருக செய்தார். சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இன்னும் சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எல்லா குறைவுகளையும் கர்த்தர் நிறைவாய் மாற்ற போகிறார். பிலிப்பியர் 4:19 ஆண்டவர் இந்த மாசத்துல இருந்து உங்களுடைய குறைவுகளை எல்லாம் நிறைவாய் மாற்ற போகிறார். சொல்லுங்களாமே. என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். நான் இன்றைக்கு உங்களுக்கு சொல்றேன், 3 காரியம் சொல்றேன். உங்கள் ஆசீர்வாதம், உங்கள் குறைவுகளை எல்லாம் கர்த்தர் நிறைவாக்குவார், உங்களை ஆசீர்வதிக்க உடன்படிக்கை செய்திருக்கார். 3 காரியம் உங்களுடைய லைஃப்ல மறந்துடாதீங்க. நாம் இந்த உலகத்தின் பொருளாதாரத்திற்கு உட்பட்டவர்கள் அல்ல. நம்பர் 1, ஈசாக்கு விதை விதைத்தான், பஞ்ச காலம், மற்றவர்கள் விதையெல்லாம் செத்து போனது, ஈசாக்கின் விதை மட்டும் 100 மடங்கு பலன் தந்தது. Hallelujah. You are not controlled by the economy system of the world. You are separated. ஏன்? அவருடைய கையில் நிழலிலே கர்த்தர் உங்களை மூடி மறைக்கிறார். சங்கீதம் 27:1-6, சங்கீதம் 32:6-7, சங்கீதம் 31:14-15. நம்பர் 2, கர்த்தர் உங்களை இந்த உலகத்தினுடைய ஃபெயிலியர்லிருந்து பிரித்து எடுத்து செழிக்கும்படி உடன்படிக்கை செய்திருக்கிறார். யோவான் 17:13-14 வாசிப்போம்.
இப்பொழுது நான் உம்மிடத்துக்கு வருகிறேன். அவர்கள் என் சந்தோஷத்தை நிறைவாய் அடையும்படி உலகத்தில் இருக்கையில் இவர்களை சொல்கிறேன். நான் உம்முடைய வார்த்தையை அவர்களுக்கு கொடுத்தேன். நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல, ஆதலால் அவர்களை உலகம் பகைத்தது. அவருடைய வார்த்தையை கொடுத்திருக்கார். வார்த்தை நம்மை செழிப்பாக்கும். சொல்லுங்கள் ஆமென். வார்த்தை என்ன பண்ணும்? செழிப்பாக்கும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, வார்த்தை செழிப்பை கொண்டு வர போகுது. விசுவாசிக்கிறவங்களும் ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. வார்த்தை செழிப்பாக்க போகுது. வார்த்தை செழிப்பாக்க போகிறது. எனக்கு திடீர்னு ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்றார். நான் சொல்றேன். சில பேர் இங்க இருக்கிற சில பேரை ஆவியானவர் எப்படி ஆசீர்வதிக்க போறாருன்னா, நீங்க மற்றவங்களுக்கு கொடுக்கும்போது அமௌண்ட்டையே ஃபீல் பண்ணாம கையெழுத்து போட்டு கொடுக்கிற அளவு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். இதெல்லாம் நீங்க சும்மா நினைக்காதீங்க. இதெல்லாம் எனக்கு ஒரு நாள் கர்த்தர் இப்போ ரீசெண்டாக தட்டி எழுப்பி, நான் எதெல்லாம் உனக்கு சொன்னேன் அதெல்லாம் திரும்பி பாருன்னு நான் யோசித்து எனக்கு காண்பிச்சார். பார்த்தீங்கன்னா அவர் சொன்ன பல காரியங்கள் இல்லை, சில காரியங்கள் நடந்திருக்கிறது, இன்னும் பல காரியங்கள் நடக்க போகிறது. அவர் அது சில காரியங்களை காமிச்சு சொன்னார். இதெல்லாம் செஞ்சுட்டேன், ஞாபகம் இருக்குதா? அன்னைக்கு நீ ஒன்றுமில்லாமல் இருந்த, என்னை விசாரிக்க யாருமே இல்லை, எனக்கு ஊழியம் கொடுங்கன்னு அழுது ஜெபிச்சேன். இன்னைக்கு ஆண்டவரே போதும் ஊழியம், கொஞ்சம் ரெஸ்ட் கொடுங்கன்னு கேட்குறேன். அப்படி ஆயிடுச்சு. உங்களுக்கும் அப்படிதான் ஆக போகுது. நீங்க இப்போ ஆண்டவரே கொடுங்க கொடுங்கன்னு கேட்குறீங்க. ஒரு நாள் வரப்போகுது, போதும் ஆண்டவரே, என்னால் என்னவே முடியல ஆண்டவரே, ஒரு மல்டி பிராண்ட் சூப்பர் மார்க்கெட்டை யாருக்கோ கத்த ரிலீஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறத உணர்றேன். ஆண்டவர் சொல்றத அப்படியே சொல்றேன். டைமண்ட் கட்டிங்ல சிலரை கத்தர் உயர்த்த போகிறார். அதில் நீங்கள் பிஸ்னஸில் வர போகிறீங்க. கத்தர் டைமண்ட் கட் பண்ணுற அந்த தொழிலில் உங்களை பயன்படுத்த போகிறார். பல்காக வாங்கி சில்லறையாக நீங்கள் வியாபாரம் பண்ணி கொடுக்க போகிறீங்க. பல்காக வாங்கி சில்லறையாக விநியோகம் பண்ண போகிறீங்க. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட் ஆஃப் காட். உங்களுடைய கிருபை ஆண்டவரே இப்பொழுது இவர்களுடைய கண்கள் தரிசன கண்களாய் மாறட்டும். உங்களுடைய இருதயத்தில் ஒரு அபிஷேகம் கொழுந்து விட்டு எரியட்டும். ரிலீஸ் பண்ணுங்க. தரிசன கண்களாய் மாற்றுங்க. அன்னைக்கு ஆபிரகாமை அழைச்சி நீங்கள் சொன்ன போது ஆபிரகாம் அதை அப்படியே நம்பினான்ல, ஆபிரகாம் அதை அப்படியே ஏற்றுக்கொண்டானல்ல, ஆபிரகாம் அதை பார்த்தார் அல்லவா? இவர்களும் பார்க்கட்டும். ஆண்டவரே இவர்களுக்கு தரிசன கண்களை தாரும். நீர் யார் என்பதை முழுவதுமாய் அறிந்து கொள்ளட்டும். நீர் கிருபை உள்ளவர், நீர் சர்வ வல்லமை உள்ளவர். ஆண்டவரே இவர்களை பிரித்தெடுத்ததை இவர்கள் பார்ப்பார்களாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒன்றும் உன்னை சேதப்படுத்த மாட்டாது. மார்க்கு 16:18. ஒன்றும் உன்னை சேதப்படுத்த மாட்டாது. இப்ப கர்த்தர் சொல்ற தீர்க்க தரிசனமான இந்த வார்த்தைகளை நீங்க நோட் பண்ணிக்கொள்ளுங்க. யாத்ராம் 8:20-23. அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நாளை அதிகாலமே நீ எழுந்து போய் பார்வோன் நதிக்கு புறப்பட்டு வரும்போது அவனுக்கு முன்பாக நின்று எனக்கு ஆராதனை செய்யும்படி என் ஜனங்களை போக விடு. என் ஜனங்களை போக விடாயாகில் நான் உன்மேலும் உன் ஊழியக்காரர் மேலும் உன் ஜனங்கள் மேலும் உன் வீடுகள் மேலும் பலவித வண்டுகளை அனுப்புவேன். எகிப்தியர் வீடுகளும் அவர்கள் இருக்கிற தேசமும் அந்த வண்டுகளால் நிறையும். பூமியின் நடுவில் நானே கர்த்தர் என்பதை நீ அறியும்படி என் ஜனங்கள் இருக்கிற கோசேன் நாட்டில் அந்நாளிலே வண்டுகள் வராதபடிக்கு அந்த நாட்டை விசேஷப்படுத்தி என் ஜனங்களுக்கும் உன் ஜனங்களுக்கும் வித்தியாசம் உண்டாக்கும்படி செய்வேன். இந்த அடையாளம் நாளைக்கு உண்டாகும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல் என்றார். ஆண்டவர் என்ன சொல்றாரு? உன் ஜனத்துக்கும் என் ஜனத்துக்கும் நீ கொடுக்கிற அந்த அழிவான என்ன வேணா பண்ணிக்கோ, யார வேணா ஏமாத்திக்கோ, என்ன வேணா கோல்மால் பண்ணு, அப்படி வந்து எனக்கு காசு போட்டா பரவாயில்லன்னு சொல்லி செழிக்க வைக்கிறதுக்கும் என் ஜனங்களுக்கு நான் கொடுக்கிற ஐஸ்வர்யத்துக்கும் ஒரு வித்தியாசத்தை நான் உண்டாக்க போறேன். நீதிமானை கர்த்தர் பனையை போல செழிக்க வைப்பா. நீதிமான் தோற்றதா சரித்திரமே இல்லை. யாத்ராமம் 9:1-7 வாஸ்து பாத்தீங்கன்னா, மிருக ஜீவன்கள் எகிப்தியர்து எல்லாம் அழியுது. அவங்களுக்கு மட்டும் பாத்தீங்கன்னா பயங்கரமான பன்றி காய்ச்சலோ அல்லது ஸ்வைன் ஃப்ளூ நிறைய மிருகமெல்லாம் செத்துச்சு. பாருங்க, நிறைய நான் சொல்றது நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இது ஒரு வாதை வரப்போகிறது, நிறைய இடத்துல நடக்க போகுது. ஆனா கர்த்தருடைய பிள்ளைகள் பாதுகாக்கப்படுவார்கள்.
எனக்கு ஆண்டவர் தீர்க்க தரிசனமா சொல்றாரு, சேலம் பொள்ளாச்சியில இருக்கிற தேவனுடைய பிள்ளைகள் காக்கப்படுவார்கள். அவர்களுடைய பண்ணையில மட்டும் சாவு விழாது என்று கர்த்தர் சொல்கிறார். அதனுடைய எல்லையை சுற்றிலும் இருக்கும். ஆனா உங்களுடைய பண்ணைய பிசாசு தொடாதபடி ஒரு தேவதூதன் உருவின பட்டயத்தோடு இருப்பான். உங்களுடைய பண்ணையில சாவு விழாது. மிருக ஜீவன்கள் ஒன்றாகிலும் அழிந்து போவதில்லை. ஏன்? எகிப்தியரின் மிருக ஜீவன்களுக்கும் உங்க மிருக ஜீவன்களுக்கும் கர்த்தர் வித்தியாசம் பண்ண போகிறார். இஸ்ரவேல் புத்திரருக்கு உரியவைகள் எல்லாவற்றிலும் ஒன்றும் சாவதில்லை. வாவ், ஒன்றும் சாவதில்லை. பாருங்க, இந்த வார்த்தையை என் வாயில சொல்லி எனக்கு இப்பதான் வாசிக்கும் போது கர்த்தர் சொல்றார், இதன்படி தான் நான் உனக்கு சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். ஹல்லேலூயா. அவர் முன்னாடி போறாரு, நான் பின்னாடியே வந்துகிட்டு இருக்கிறேன். வாசிங்க அடுத்த வருஷம் வாசிங்க. 9:22 26 வாசிக்கும் போது அவங்க எல்லாரும் மேலையும் மோசே கோலை நீட்டினா இடி முழக்கும் கல் மலை வருகிறது, அக்கினி தரையின் மேல் வேகமா ஓடிச்சான். இது என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? அக்கினி தரையில வேகமா ஓடுறது பேர் என்ன? எரிமலை. எரிமலை வந்துச்சுன்னா என்ன ஆகும்? வேளாண்மை நல்லா நிக்குமா? ஒசுங்கி போயிரும். கல்மலைங்கிறது வந்து அது எரிமலை வெடிச்சு செதறும் போது மேல போன கல்லு வெடிச்சு 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 வந்து விழுகுது. நல்லா கவனிங்க. சீக்கிரமா இதனுடைய செய்தியை நீங்க கேட்க போறீங்க. வால்கனோ பத்தி செய்தியை கேட்க போறீங்க. ஒரு பெரிய வால்கனோ வெடிக்க போது, ஆனா கர்த்தருடைய பிள்ளைகள் காக்கப்படுவார்கள். சொல்லுங்க அல்லேலூயா. அதே மாதிரி 10ஆம் அதிகாரத்தில் 21ஆம் வசனத்திலிருந்து 23ஆம் வசனம், எகிப்து தேசம் எங்கிலும் வெளிச்சம் இல்லை, கார் இருள், லைட்டே இல்ல, ஃபுல். எப்படி இருந்துச்சுன்னா அவர்கள் தடவி கொண்டிருக்கத்தக்கதாக, தடவி கொண்டிருந்த 21ஆம் வசனத்து பாருங்களேன், தடவி கொண்டிருக்கத்தக்கதான இருள் எகிப்து தேசத்துமே உண்டாயிருக்கும்படி உன் கையை வானத்துக்கு நேராக நீட்டு. அப்ப என்ன ஆச்சு? ஆண்டவர் சன்லைட்டையும் மூணையும் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டார். நம்ம எல்லாம் யோசுவா காலத்துல சூரியனே நீ கிபியோன் மேலும், சந்திரனே நீ அயலோன் மேலும் நீ தரித்து நில்லுங்க. சூரியனை நிறுத்தினது பற்றி தானே கேள்விப்பட்டீங்க. சூரியனை சுவிட்ச் ஆஃப் பண்ணது கேள்விப்பட்டீங்களா? சூரியனை நிறுத்துறது ஒரு பக்கம், சூரியனையே சுவிட்ச் ஆஃப் பண்றது. பூமி கண்டிப்பா சூரியனை சுத்தி வரணும், அதே மாதிரி சந்திரன் பூமியை சுத்தி வரணும். இது ரெண்டும் சுத்துறதே நிக்கவே முடியாது. அப்படின்னா இது ரெண்டையும் ஆண்டவர் சுவிட்ச் ஆஃப் பண்ணிருக்காரு. எப்படி முடியும்? யாருக்காக செஞ்சாரு? தம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேல். உங்களுக்காக தான் ஆண்டவர் எல்லாத்தையுமே ஸ்லோ டவுன் பண்ணிருக்கிறார். நீங்க நல்லா இருப்பீங்க. இருள் வரும், ஆனா உங்கள் மேல் கர்த்தர் உதிப்பார், நீங்கள் செழிப்பீர்கள். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. ஆண்டவர் உங்களுக்காக ஏதோ ஒரு காரியத்தை செய்கிறார். ஒரு ஷிஃப்ட் வருகிறது, ஒரு ஷிஃப்ட் நடந்துகிட்டு இருக்குது. வான மண்டலத்தில் ஒரு பெரிய ஷிஃப்ட் மாறிக்கிட்டு இருக்கு. பிரதர், சிஸ்டர், இந்த கூட்டத்தை நடத்துறதுல எங்களுக்கு எந்த நோக்கமும் இல்லை. நீங்க ஆசீர்வதிக்கப்படணும்ன்ற ஒரே நோக்கம் தான் இந்த கூட்டத்தில். இது முழுக்க முழுக்க தேவ ராஜ்யத்தை கட்டுகிற தேவ பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்பதுதான் இந்த கூட்டத்தினுடைய முழு நோக்கம். வாயை திறந்து சொல்லுங்க, ஆண்டவரே என்ன ஆசீர்வதிங்கப்பா, மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமா இருக்க என்னை ஆசீர்வதியும். இன்னைக்கு நீங்க உயர்த்தணும். இன்று இரவு ஒரு காரியம் நடக்க போகிறது. ஆண்டவர் சகலத்தையும் உங்களுக்கு திருப்பி கொடுக்க போகிறார். சகலத்தையும் திருப்பி கொடுக்க போகிறார். எல்லாம் மாறுகிறது, எல்லாம் மாறுகிறது. விசிட்டிங் கார்டை கர்த்தர் மாத்துறார். புது லோகோ தராரு, புது ஐடென்டிட்டி தராரு, புதிய காரியங்கள் உருவாகிறது. ஆண்டவர் சொல்றாரு, உன் குடும்பத்தின் பொறுப்புகளை எல்லாம் நீ மிக மிக ஆசீர்வாதமாய் நடத்த போகிறார். ஒன்றும் உனக்கு குறைபடாது. எல்லாவற்றிலும் நீ சம்பூர்ணமாய் இருப்பாய், சம்பூர்ணமாய் இருப்பாய். உங்களுடைய மணி பர்ஸ் இருந்தா எடுத்து உங்க கையில வைத்துக் கொள்ளுங்க. நான் அதை ஆசீர்வதிக்கட்டும். என் தகப்பனே, உம்முடைய பிள்ளைகளுடைய கையின் பிரயாசத்தை இன்னைக்கு நீங்க ஆசீர்வதிக்கணும்னு நான் ஜெபிக்கிறேன் அப்பா. ஆண்டவரே, கைகளை உங்களுடைய மணி பர்ஸை பிடிச்சிட்டீங்களா? தகப்பனே, இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். உங்களுடைய பிள்ளைகளுடைய களஞ்சியங்கள் நிரம்பி வழியனா, நிரம்பி வழியனா.
பெருகவே பெருக பண்ணுவேன்னு சொன்னீங்களே, நிரம்பி வழியத்தக்கதா இன்றைக்கு ஒரு அற்புதம் செய்வீராக இயேசுவின் நாமத்தினால். இயேசுவின் ரத்தத்தை ஒவ்வொரு பர்ஸ் மேலையும் ஒவ்வொரு பேங்க் அக்கவுண்ட் மேலையும் நான் இப்ப தெளிக்கிறேன். இந்த மாசத்துல ஒரு டர்ன் அரவுண்ட் வருவதாக, இந்த மாதத்துல ஒரு அற்புதம் நடப்பதாக, இந்த மாதத்துல ஒரு அற்புதம் நடப்பதாக இயேசுவின் நாமத்தில். செய்கிறதுக்காக உமக்கு நன்றி அப்பா. எல்லாவற்றையும் நீ செய்து முடிக்க போகிறேன் ஆண்டவரே. நீ என்ன சொன்னீர் இன்னைக்கு எங்களுக்கு ரொம்ப அழகா சங்கீதம் 25:13 கர்த்தர் எங்களுக்கு தீர்க்க தரிசனமாய் கொடுத்தீரப்பா. அந்த வார்த்தையை நாங்கள் மறுபடியும் ஞாபகப்படுத்துகிறோம் ஆண்டவரே. நீ சொன்னீர் அவர்கள் வாழ்வை அவர்கள் செல்வ வாழ்வாக அவர்கள் கழிப்பார்கள். அவன் ஆத்துமா நன்மையில் தங்கும், அவன் சந்ததி பூமியை சுதந்திரித்துக் கொள்ளும், செல்வ வாழ்வாக கழிப்பார்கள். ஆமென். இயேசுவின் நாமத்தில் உடைய பிள்ளைகளை அப்படியே ஆசீர்வதிக்கிறேன். ஆசீர்வதியும் ஆசீர்வதியும். உடைய பிள்ளைகளை கனப்படுத்தி உயர்த்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென் ஆமென். உலகம் என்னும் மாயையில், இச்சை என்னும் பாவத்தில் அழிந்து கொண்டிருக்கும் இன்றைய இளைஞர்களுக்கு விடுதலையை கூறுவதற்கு இறைவன் இயேசு கொடுத்த தரிசனம்தான் ஃப்ரீடம் என்கிற மாபெரும் எழுப்புதல் பெருவிழா. ஆயிரக்கணக்கான வாலிபர்கள் பாவ வாழ்க்கையில் இருந்து விடுதலை பெற்று இயேசுவுக்காய் வாழ தங்களை அர்ப்பணிக்கிறதை ஃப்ரீடம் பெருவிழாக்களில் காண முடிகிறது. இம்மாபெரும் அறுவடையை தனி ஒரு மனிதனாக ஊழியமாக எங்களால் செய்ய முடியாது. இந்த அறுவடை பணியை இந்தியா முழுவதுமாய் இருக்கிற பட்டணங்கள், கிராமங்கள், மாநிலங்கள் தோறும் சென்று இப்பெருவிழாக்கள் மூலம் சந்தித்து சிலுவையில் பாவத்தை சுமந்து ரட்சிப்பை ஏற்படுத்திய இறைவன் இயேசு கிறிஸ்துவின் அன்பை பகிர்ந்து கொள்ள உங்கள் உதவி எங்களுக்கு தேவை. உங்கள் வீட்டில் வளரும் சிறு பிள்ளைகள், வாலிபர்கள் சார்பில் ஃப்ரீடம் தரிசன பங்காளர்களாக ஏன் மாறக்கூடாது? வாலிபர்களுடைய எண்ணத்தை கவர்கிற விதத்தில் பெரும் பொருட்செலவில் நடத்தப்படும் இவ்வூழியத்தை மாதந்தோறும் கர்த்தர் உங்களுக்கு ஏவுகிறபடி உங்களின் உதாரத்துவமான நன்கொடைகளை அனுப்பி இந்த ஊழியத்தை தாங்கும் தரிசன பங்காளர்களாகுங்கள். ஃப்ரீடம் தரிசன பங்காளர் திட்டம், ஃப்ரீடம் விஷன் பார்ட்னர் FVP. இன்றே இத்திட்டத்தின் தரிசன பங்காளராக மாறுங்கள். ஜீவனற்று போன உங்கள் வாழ்க்கையை ஜீவ ஊற்றாக மாற்ற தேவனின் சுவாசம் ஒன்று மட்டுமே வழி என்பதை கண்டறிந்து தேவ கரத்தை கொண்டு சுகங்களை பெற்றுத்தரும் உங்கள் அடைக்கலம்தான் இந்த மாபெரும் ஊழியம். உங்களுக்காகவே திறப்பின் வாசலில் நின்று செபிப்பதற்காக காத்திருக்கிறார் உங்கள் அன்பு சகோதரர் போதகர் ஆல்வின் தாமஸ் அவர்கள். உங்கள் ஜெபத் தேவைகள் மற்றும் சாட்சிகளை எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: சகோதரர் ஆல்வின் தாமஸ், ரூஹா ஊழியங்கள், எண் 155, 3வது தளம், பெப்சன் கோர்ட், ஆற்காடு சாலை, கோடம்பாக்கம், சென்னை 24. தொலைபேசி எண்கள் 044 23728822 98847 1077 044 23728822 98847 1077. இமெயில் முகவரி alvinthomas@ruha.in. நீங்கள் இதுவரை பார்த்து ரசித்தது ரூஹா ஊழியங்களின் தயாரிப்பு. ரூஹா ஊழியங்கள். நீங்கள் சுவாசித்துக் கொண்டிருப்பது இறைவனின் மூச்சுக்காற்று.